Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டில் நமக்கு தேவையான டேட்டாலாம் என்டர் பண்ணுவோம். அப்படி என்டர் பண்ணும்போது அந்த டேட்டாவுக்கு அந்த காலமில் எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த காலமோட விட்த்தை நாம் தான் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இந்த மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டே ட்ரெடிஷ்னலாக ரெண்டு விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம செய்வோம். சின்ன டேட்டா செட்டோ பெரிய டேட்டா செட்டோ எப்படி பார்த்தாலும் நாம் இதுக்குன்னு ஒரு தனி நேரத்தை செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த வேலையை எக்ஸலே நாம் டைப் பண்ணுற டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த காலமோட விட்த்தை அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதாவது தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறதோ இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதோ இந்த வேலையை ஆட்டோமேட்டிக்காக எக்ஸலே நமக்கு செஞ்சு தந்துச்சுன்னா இது நமக்கு எவ்வளோ பெரிய வேலை மிச்சம். ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸலே ஆட்டோமேட்டிக் காலம் வித் அட்ஜஸ்ட்மெண்ட்டை எப்படி செய்ய வைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் ட்ரெடிஷ்னலாக ரெண்டு விதமாக நம்ம மேனுவலில் செய்வோன்ட்டு. ஒன்று பார்த்தோம்னா காலமோட இப்போ ஏ காலம் இருக்குது, ஏ காலமில் நேம்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் பக்கத்து காலமில் டேட்டா இருக்கிறதுனால அது வியூ பாயிண்ட் கட் ஆயிருச்சு அண்ட் இந்த காலமோட டிஃபால்ட் விட்த்து அதுக்கு போதுமானதாக இல்லை. அப்போ இந்த காலமோட விட்த்தை மேனுவலாக நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம்னா, ஒன்று அந்த காலமோட பவுண்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த பவுண்ட்ரிக்கு மேலே டபுள் கிளிக் பண்ணோம்னா அந்த காலமில் இருக்கிற டேட்டாவுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அதுவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆயிரும். இது ஒரு காலம் மட்டும் இல்லை, மல்டிபிள் காலம்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கடைசி காலமோட பவுண்ட்ரியை கிளிக் பண்ணியும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபிட்டை கொண்டு வர முடியும். இது ஒரு வழி. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்டையர் ஷீட் அப்படிங்கிற போது இந்த ஏரியாவை ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்டையர் ஷீட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு செலக்ட் ஆயிரும். ஸோ ஹோம் டேப்லேயே போய் பார்த்தோம்னா நமக்கு செல்ஸோட குரூப்பில் ஃபார்மேட் இருக்குது, இதில் ஆட்டோ ஃபிட் காலம் விட்த், இது ஒரு காலமோ இல்லை எல்லா என்டையர் ஷீட்டையும் செலக்ட் பண்ணி ஆட்டோ ஃபிட் காலம் விட்த்து கொடுக்கலாம். அப்போ நமக்கு தேவையான ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்து முடிஞ்சிடும். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், அதான் இவ்வளோ ஈஸியாக வேலை முடியுதே, இதுக்கு எதுக்கு நம்ம தனியாக ஒரு இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் ஃபிட்டெல்லாம் நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம், அதாவது மேனுவலாக நம்ம இந்த ட்ரெடிஷ்னலாக ரெண்டு விதத்தில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ ஃப்யூச்சரில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு டேட்டா டைப் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு சேல்ஸ் ரெப்போட நேமை நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். நேம் என்டர் பண்ணியாச்சு, அதுக்கு அடுத்தது ஆர்டர்ஸ் என்டர் பண்ணிட்டேன், அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நான் என்ன பண்ணுறேன் என்டர் பண்ணுறேன். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம காலமோட விட்த்தை திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் ஆகுது. அப்போ என்ன விஷயம்னா, நீங்கள் ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய அந்த ரெண்டு விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா நாம் மறுபடியும் மேனுவலாக நாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். எக்ஸலே நாம் டைப் பண்ணுற டேட்டா, அதாவது ஃப்யூச்சரில் என்னெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணுறோமோ, எவ்வளோ பெரிய டேட்டாவோ சின்ன டேட்டாவோ எப்படி கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸலையே ஆட்டோமேட்டிக்காக இந்த வேலையை எப்படி செய்ய வைக்கலாம். நாம் ஒவ்வொரு வாட்டி அப்டேட் பண்ண முடியாது, எக்ஸல் ஆட்டோமேட்டிக்காக இந்த வேலையை செய்யணும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தெளிவாக கவனிங்க. நான் மறுபடியும் அன்டூ பண்ணி அந்த முன்னாடி உள்ள ஸ்டேஜுக்கே இதை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன். நல்லா கவனிங்க. ரொம்ப சிம்பிளான வேலை தான். நார்மலாக நீங்கள் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஜஸ்ட் என்ன பண்ணலாம், எந்த ஷீட்டில் நமக்கு இந்த சேஞ்சஸ் நடக்கணும், எந்த ஷீட்டில் இந்த ஆட்டோமேட்டிக் டாஸ்க் நடக்கணுமோ அந்த குறிப்பிட்ட ஷீட்டை ரைட் கிளிக் பண்ணி வியூ கோட் அப்படின்னு கொடுத்தோம்னா அப்போ நமக்கு VBA எடிட்டர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட் அப்படிங்கிறது செலெக்ஷனில் இருக்காது. நீங்கள் ட்ராப் டவுனில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ஒர்க் ஷீட்டுக்கு என்ன பண்ணுங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த சப்ரூட்டீனில் அங்கே தான் இருக்கும். ஒரே ஒரு லைன் ஆஃப் கோடு மட்டும் நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னா செல்ஸ் பீரியட் மார்க் கொடுத்து என்டையர் காலம் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஜஸ்ட் நீங்கள் டவுன் ஆரோ கொடுத்து நேவிகேட் பண்ணி கீழே வந்து டேப் கொடுத்தீங்கன்னா கோடை ஈஸியாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்க முடியும். மறுபடியும் ஒரு பீரியட் மார்க் கொடுத்து என்டையர் காலம்லேயும் நமக்கு ஆட்டோ ஃபிட் தான் பார்த்தீங்கன்னா நடக்கணும். ஸோ ஆட்டோ ஃபிட் டேப் கொடுத்து அதையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க. நீங்கள் கண்ட்ரோலர்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வேளை கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துட்டீங்க இந்த மாதிரிலாம் கேட்குதுன்னா ஜஸ்ட் ஒரு சேவ் மட்டும் கொடுங்க, வேறு எதுவும் பண்ண வேண்டாம். கண்ட்ரோலர்ஸ் கொடுக்கலனா கூட நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே டேரெக்டாக VBA எடிட்டரை க்ளோஸ் பண்ணிடுங்க. இன் பிட்வீனில் நீங்கள் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்தாலும் நோ ப்ராப்ளம். நீங்கள் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக்காலாம் நீங்கள் சேவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ நல்லா கவனிச்சிங்களான்னு தெரில, இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் காலம் விட்த்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கவனிச்சிங்களா? ஆர்டர்ஸ்க்கு எவ்வளோ தேவை, டோட்டல் சேல்ஸுக்கு எவ்வளோ தேவை, சேல்ஸ் ரெப்புங்கிற இந்த காலமுக்கு எவ்வளோ விட்த்து தேவையோ அந்தந்த காலமுக்கு எவ்வளோ விட்த்து வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதுவே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்யூச்சரில் நான் ஏதாவது ஒரு டேட்டா கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க. சேம் நேமே நான் டைப் பண்ணுறேனே, முன்னாடி என்ன டைப் இருந்தேன், ஜார்ஜ் என்லஸ் வில்லியம்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணி என்டர் கொடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த என்டையர் காலமும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து
ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் நான் கொடுக்குறேன், அதுக்கேற்ற மாதிரி அந்த காலம். அதே மாதிரி இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்குறேன், அதுக்கேற்ற மாதிரி இந்த காலம். ஈவன் ஒரு நியூ காலம் என்டர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் அப்படின்னு நான் கொடுக்குறேன், ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன், அதுக்கேற்ற மாதிரி அந்த காலமும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ நம்ம கடைசி அதான் நான் சொன்னேன் இல்லையா, சின்ன டேட்டா செட்டோ பெரிய டேட்டா செட்டோ கடைசியில் அது ஒரு வேலையை எடுத்து செய்கிறதுக்கு பதிலாக நாம் ஒவ்வொன்றா வேலையை முடிக்கும் போதே எக்ஸல் இந்த வேலையை ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி முடிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா வரும். ஓகே, இந்த வேலை இவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா நடந்து நமக்கு முடிஞ்சிடும். உடனே பார்த்தீங்கன்னா நடந்துடும். சரி, இப்போது இந்த வேலையை செய்ய வைக்கிறது ரொம்ப ஈஸி, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற விஷயங்களை தான் நீங்கள் ரொம்ப தெளிவாக கவனிக்கணும். நாம் VBA கோட் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் இந்த அண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேலை செய்யாது. ஃபார் எக்ஸாம்பிள், நார்மலாக நீங்கள் ஒரு டேட்டாவை என்ன பண்ணுறீங்க, டெலீட் பண்ணிவிட்டு Ctrl+Z கொடுக்குறோம். ஓகே, அண்டு ஆயிடுச்சு. வந்துட்டு இதே இப்போ ஃபஸ்ட்டு டேட்டாவை டெலீட் பண்ணியாச்சு, அதுக்கு அடுத்த டேட்டாவை டெலீட் பண்ணிட்டேன், மறுபடியும் Ctrl+Z கொடுக்குறேன், திருப்பி Ctrl+Z கொடுக்குறேன்னா வரப்போகிறதில்ல. ஸோ அதனால் நீங்கள் திருப்பி மேனுவலாக உட்காந்து இதை என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த சேஞ்சஸில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இல்லை எனக்கு இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது வேண்டாம், நான் அப்படி டெலீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த காலம் அந்த டிஃபால்ட்டு ஸ்பேஸுக்கு என்ன ஆகலை, டிஃபால்ட் விட்த்துக்கு இது அட்ஜஸ்ட் ஆகலை. திருப்பி இதில் ஏதாவது நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஆவரேஜ் நான் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு புது டேட்டா உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த காலமோட விட்த் என்ன ஆயிருக்கு, ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. ஒருவேளை அந்த காலமே வேண்டாம் நம்ம Ctrl- கொடுத்து எடுக்கிறோம்னா திருப்பி வரக்கூடிய காலம் அது டிஃபால்ட் விட்த்தில் வரும். ஸோ நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். நார்மலாக நீங்கள் பண்ணுற சேஞ்சஸ் அண்டு கொடுத்து நம்ம பின்னாடி வருவோம். பட் இந்த VBA கோட் ஆக்ஷனில் இருக்கிறதுனால நம்ம Ctrl+Z அவ்வளோவெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் அதை சொல்கிறல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேல்குலேஷனில் இந்த வேல்யூவில் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு Ctrl+Z ஓகே, மற்றபடி மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. அதனால் நீங்கள் அதில் கவனமாக பார்த்தீங்கன்னா இருக்கணும். டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆக்ஷனில் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணுற மாதிரி டேட்டாவை என்டர் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதில் கவனமாக இருங்க. மற்றபடி நமக்கு ஒரு பெரிய வேலை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக பார்த்தீங்கன்னா காலமை நம்ம என்டர் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு டேட்டா என்டர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி காலம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிட்டே பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ நமக்கு அது ஒரு பெரிய வேலை பார்த்திங்கன்னா முடிஞ்ச மாதிரி தான். ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த கோடை நீங்கள் ரிமூவ் பண்ணணுங்கிற பட்சத்தில் நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் நீங்கள் சேம் அதே ஷீட்டை ரைட் கிளிக் பண்ணி வியூ கோட்குள்ளே போயிட்டு அந்த கோடை நீங்கள் அங்கேருந்து என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணிடலாம். ஜஸ்ட் நீங்கள் Ctrl+S கொடுத்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ அதுக்காக நம்ம முன்னாடி பண்ண சேஞ்சஸ்லாம் அங்கே மாறிடும், திருப்பி ரிவர்ட் ஆயிரும் அப்படின்லாம் கிடையாது. என்ன இதுக்கப்புறம் நாம் ஏதாவது கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சேஞ்சஸ் அங்கே நடக்காது. அதாவது ஆட்டோமேட்டிக் காலம் விட்த்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நடக்காமல் போயிடும். ஸோ வேறு ஒன்றுமே இல்லை. தேவைன்னா இந்த சின்ன கோடை என்டர் பண்ணி நம்ம இந்த வேலையை பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.